நேற்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் செஸ் சேலஞ்ச் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நடுவில் ஒரு விஷயம் ஆச்சு, அதை நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. கமெண்ட் பாக்ஸில் இருக்குது ப்ரூஃப் பாருங்கள். ஸோ 8:30 வாங்க ப்ளே பண்ணலாம், இப்படி chess.com ஐடியெலாம் சென்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ நானும் போய் 8:25 டக்கு புட்டுன்னு ஜோலியை முடிச்சு விடுவான்னு போய் ப்ளே பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நார்மலாக ப்ளே பண்ணாங்க, மிடில் கேம்லேயும் நல்லா டக் கொடுத்தான் பையன். அதுக்கப்புறம் டக்கு புட்டுன்னு அவனுடைய காயின்ஸ் எல்லாம் எடுத்து ஜோலியை முடிச்சுட்டேன். ஸோ செகண்ட் மேட்ச்க்கும் ரீமேட்ச் சென்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் இப்போ தானே ஜோலியை முடிச்ச மறுபடியுமா. ஸோ எக்ஸெப்ட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டக்குன்னு மெசேஜ் வருது சேட்டில், இப்போ நான் ப்ளே பண்ணல, என் அண்ணா ப்ளே பண்ணுறாரு, ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் இருந்துச்சு. ஆமாம், நான் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் மெசேஜ் பண்ணேன். I of the tell of the love of the story of the marriage boy of the marriage girl only. No. So current playing மேட்ச்ல எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அவரோட அண்ணனோட ரேட்டிங் 2000க்கு மேலே இருக்கான். ஸோ இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, தமிழ் சீரியலில், சன் டிவி தமிழ் சீரியலில் அவருக்கு பதில் இவர் அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆவாங்க நடுவில், அப்படி இருந்துச்சு. டேய் நாங்கள் டியூட் பசங்கடா, எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. ஸோ இருங்கப்பா, WWE ரெஸ்லிங் மேட்ச்சில் கேனுக்கு பதில் அண்டர்டேக்கர் அனுப்புனா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் நம்ம அவனோட ஆனஸ்டியை பாராட்டணும். ஏன்னா அவன் நினச்சிருந்தா அவனை வச்சு ப்ளே பண்ணி வின் பண்ணி காட்டிருக்கலாம் நான் வின் பண்ணேன்னு. ஆனால் அப்படி பண்ணான்னு அவன் இல்லை. ஸோ ப்ரோ, நீங்கள் என்னோட ரெஸ்பெக்ட் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கிற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு. இவர் அவர் அண்ணனை வச்சு நாங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது மேட்சே இல்லைங்க, நான் தள்ளாடி இங்கேயும் அங்கேயும் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு மேட்ச் செம்மையாக நடந்துச்சு. அது நான் ப்ராப்பராக ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டு அந்த செஸ் மேட்ச் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் மேட்ச் நடந்துச்சு. அவரும் சொன்னாலும் நீங்கள் நல்லா விளையாண்டிங்க ப்ரோ, நல்லா டஃப் கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பார்ட்டிசிபேஷனுக்காக. நம்ப உங்கள் பேர் கூட நான் கேட்கல, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ தேட்ஸ் இட். அண்ட் மறக்காமல் 1 கிலோமீட்டர் ஓடுங்க, அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த் வச்சு நீங்கள் செஸ்ஸில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ.